நிலா, பல்லவா 2 பேருமே சேர்ந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு அரிசியெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ண ஒரே ரெட் ரெட்டாக இருக்குது, நல்லா வாஷ் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. காயை எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே பாண்டியன் வராரு. வந்தோடனே கேட்குறாரு, நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா கட் பண்ணுவீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் சூப்பராக கட் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சூப்பராக பண்ணுவாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. ஆமாம் அண்ணா அதெல்லாம் சூப்பராக பண்ணும் அப்படின்னு பல்லவா சொல்கிறாரு. அதே மாதிரி கட் பண்ணுறாரு. ஐயோ என்ன இது கேஸ் எரியவே மாட்டேது, ஒரு வேலை சரியாக லைட்ரு எரியலையோ என்னவோ அப்படி சொல்லிட்டு வத்தி வச்சு அப்படியே தீ வந்து பற்ற வைக்கிறாங்க. அப்பயும் எரியல. ஐயோ என்ன இது எரியல, கேஸு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. பல்லவா எடுத்து பார்த்தா ஐயோ அண்ணி சிலிண்டர் தீர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணி, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து சேரன் வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, ஐயோ சாரிப்பா, நேற்று சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சிலிண்டர் காலி ஆயிடுச்சுப்பா, சரி வேறு ஏதாவது சிலிண்டர் இருக்கும்ல அதை எடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைப்பா, எங்கள் வீட்டில் ஒன்று தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ எப்படி தான் சமைக்கிறது, ஐயோ கடவுளே நாங்கள் வேறு எல்லாம் ரெடி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் நான் வந்துட்டு வெளியே அடுப்பு இருக்குப்பா அதில் தான்ப்பா செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியே அடுப்புலையா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே போகிறாரு சோழன். போயிட்டு அப்படியே இந்த கல்யாணத்தில் பார்க்குறாரு. அப்படியே மாஸ்கெல்லாம் போட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு பார்க்குறாரு. என்ன மாப்பிள்ளை இவனா, அந்தளவுக்கு ஒன்றும் நல்லாவே இல்லையே, நம்ம அண்ணன் சூப்பர் தான், அண்ணனை விட அழகெல்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டோடனே அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோக்கார் பக்கத்தில் நிற்கிறாரு. ஓ ஃபோட்டோக்கார் கூட வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து அவங்க அப்பா வராரு. வந்தவொடனே கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு. நானா ஃபோட்டோக்காரோட சொந்தக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி நல்லா ஃபோட்டோலாம் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே போகிறாரு. போயிட்டு அப்படியே மேடையில் நிற்கிறாரு. கார்த்திகா கிட்ட போயிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு சொல்கிறாரு, என்ன எங்கள் அண்ணனை கோயிலுக்கு வர சொல்லி அவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு இப்போது நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனால் மாப்பிள்ளை ஒன்றும் நல்லாலாம் இல்லை, சுமாராக தான் இருக்கார், எங்கள் அண்ணன் ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே வராரு. வீட்டில் யோசிச்சுட்ருக்காங்க. ஐயோ சோழன் போனாரே என்ன பண்ணாரோ தெரியலையே, அவங்க கார்த்திகா வீட்டில் எதனா ஒன்றா கேஸ் கொடுத்துருவாங்களே, இவர் போனார் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் ஃபீலே பண்ணாதீங்க, அண்ணன் ஒரு விஷயத்தை எடுத்துட்டா சூப்பராக கச்சிதமாக முடிச்சிடும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு பல்லவா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சோழன் வராரு. வந்தவொடனே உங்களுக்கு தெரியுமா நான் மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்துட்டேனே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. எல்லாருமே பிடுங்குறாங்க ஃபோனை. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆட்டம் காட்டுறாரு. அப்புறம் ஃபோனை காட்டுறாரு. ஐயோ மாப்பிள்ளை நல்லாவே இல்லை, ஏதோ பவுடர் அடிச்சு வச்சு இருக்க மாதிரி இருக்கு, ஐயோ கடவுளே பரவாயில்ல நம்ம அண்ணன் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு நிலாவும் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தாண்ணே நீயும் பாருண்ணே அப்படின்னு சேரன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. என்னப்பா இது, அந்த பொண்ணு அழகாக தான் இருக்கும், நல்லா இருக்கும், ஆனால் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, இதில் வேறு ஏதோ வெளிநாட்டு மாப்பிள்ளையா, ஐயோ கடவுளே இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அழகாக இல்லைப்பா இருக்குது, நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சேரன் ஃபீல் பண்ணுறாரு. எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க, பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அந்த பொண்ணுக்கு அவ்வளோதானே இருக்குது, அதனால தானே வேறு ஒன்றும் இல்லை, நீலாம் கவலைப்படாதானே உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. நிலா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணன் என்ன இப்படி பேசி